எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சார், தொகுதி பங்கீடு முடிந்திருக்கிறது அதிமுக கூட்டணியில. இதுல டெல்லியின் அடிமை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளவர்களை கடுமையா விமர்சித்து வந்த அந்த சூழல்ல 27 இடத்துல கண்டெயின் பண்ணிருக்கிறார் பாஜகவை. இதுவரை எடப்பாடி மீது விமர்சனம் வைத்தவர்களே அவர் பாஜகவை கண்டெயின் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வாழ்த்தக்கூடிய சம்பவங்கள்லாம் பாக்குறோம். எடப்பாடி பழனிசாமி பேசுவதில்லை, செயல்படுவார். பாஜக என்ன சொன்னாங்க? 60 இடங்கள் நாங்கள் போட்டியிடுவோம். பாஜக சொன்னது, நாங்க யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் முதலமைச்சர் அடுத்தது தேர்தல் வெற்றி பெற்றால். இதுக்கெல்லாம் எடப்பாடி பதில் சொல்லவே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார். 60 சீட்டு கேட்டாங்க பாஜக, 20 வச்சுட்டு போயிட்டே இருக்கு. பதிலே பேசல. மேடை பேச்சு இந்த இதெல்லாம் செய்தியாளர்கிட்ட சவால் விடுறது அதெல்லாம் கிடையாது. வேலையை காமிச்சிடுவார். வரலாற்றில் முதல் முறையாக 6 இடங்களுக்கு போட்டியிடுறதுக்கு கையெழுத்து போட்டோம் போன முறை சொன்னாங்க சிபிஎம் லீடர்ஸ் எல்லாம். இப்போ இன்னொரு வரலாறு உருவாக்கிட்டாங்க. 5 இடங்கள்ல தான் போட்டியிடும். கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை. இவங்க கொடுக்குற சீட்டு அளவுக்கு தேமுதிக டிசர்விங்கான்னு கூட தெரியல. அது கேள்வி. 10 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு அவ்வளோ டிசர்விங்கா? அவங்க விடுதலை சிறுத்தைகளை விட டிசர்விங்கா? 8931 நாட்கள் அரசாங்கத்தை தலைமை பீடத்திலிருந்து நடத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி. கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பீப்புளோட கனெக்ட், இந்த மூணுத்தையுமே இந்த காம்போசிஷன்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லீடர் இன்னைக்கு இந்தியா பாலிடிக்ஸ்ல யாரும் இல்ல. RSS இயக்கம் டெடிகேட்டட் இயக்கம், அர்ப்பணிப்புள்ள உணர்வு உள்ளவர்களை கொண்ட இயக்கம். அதில் உள்ள பெரும்பாலானோர் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், முழுக்க முழுக்க இயக்கத்துக்காகவே தங்கள் அர்ப்பணிப்பை செலுத்துபவர்கள். இப்போ இவர் நேருவோட ரெக்கார்டை பீட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? தோணுதா? பண்ணக்கூடும் தான் நினைக்கிறேன். தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 26வது அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குமா உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரை கவுண்ட மாநிலத்தில் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக நினைக்கிறேன். சார், தொகுதி பங்கீடு முடிந்திருக்கிறது அதிமுக கூட்டணியில. இதுல டெல்லியின் அடிமை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளவர்களை கடுமையா விமர்சித்து வந்த அந்த சூழல்ல 27 இடத்துல கண்டெயின் பண்ணிருக்கிறார் பாஜகவை. 18 இடம் பாமகவுக்கு, 11 இடம் அதிமுகவுக்கு அப்படின்னு. இதுவரை எடப்பாடி மீது விமர்சனம் வைத்தவர்களே அவர் பாஜகவை கண்டெயின் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வாழ்த்தக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன இதில்? எடப்பாடி பழனிசாமி பேசுவதில்லை, செயல்படுவார். நீங்கள் இது இது புதுசாக இன்னைக்கு பண்ணாருன்னு இல்லை, இவரோட விமர்சனத்துக்கு பயந்து இப்படி பண்ணிட்டாருன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை. 2021 தமிழகத்தை முதலமைச்சராக இருந்து அவர் ஆட்சி செய்தார். மத்தியில் பாஜக ஆட்சி தான் அப்போது இருந்தது. இதே அமித்ஷா அப்போது வலுவான தேசிய தலைவராக இருந்தார். பாஜக தனிப்பெரும்பான்மையினோடு மத்திய ஆட்சி செய்து கொண்டது. 303 சீட்டு. ரைட். வலிமையாக பாஜக இருந்த காலத்தில் கூட இந்நேர அதிமுகவில் சேர்த்துக்குங்க, குறைஞ்சபட்சம் அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்குங்க, அவரை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது கட்சியின் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். வலிமை வாய்ந்த அமித்ஷா, சாணக்கியர்னு சொல்லப்படுகிற அமித்ஷா அவ்வளோ வலியுறுத்தி கேட்ட பிறகும் பதில் எதுவும் பேசாமல் வெளியில் பத்திரிகையாளர்களை இன்னாரை கட்சியில் சேர்க்க மாட்டோம், கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டார். ஒன்று. இதே அமித்ஷாவை நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கிறதுக்கு மறைமுகமான பதில் ஒன்று. அந்த சமயத்தில் பாஜகவில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இனிமே தி ஃபைட் வில் பி பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை, எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதோட உள்நோக்கம் என்ன? அதிமுகவில் ஒன்றும் இல்லை, இதுதான் அப்போது அந்த சூழலில் சொன்னது மட்டும் இல்லை. பாஜக என்ன சொன்னாங்கன்னா 2-3 விஷயங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 60 இடங்கள் நாங்கள் போட்டியிடுவோம். பாஜக சொன்னது, நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் முதலமைச்சர் அடுத்தது தேர்தல் வெற்றி பெற்றால். இதுக்கெல்லாம் எடப்பாடி பதில் சொல்லவே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார்.
60 சீட்டு கேட்டாங்க பாஜக, 20 வச்சுட்டு போயிட்டே இருக்கு. பதிலே பேசலை. மேடை பேச்சு இந்த இதெல்லாம் செய்தியாளர்கிட்ட சவால் விடுறது அதெல்லாம் கிடையாது. வேலையை காமிச்சிடுவார். இப்போது கூட சென்ற ஆண்டு அமித்ஷா தான் டெல்லியிலேருந்து இங்கே வந்தார் கூட்டணி பேசுவது. நல்லா பாருங்கள், சென்ற ஆண்டு 2025 ஏப்ரல் மாதம் அமித்ஷா டெல்லியிலிருந்து இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்காக காத்திருந்து, அவரும் சென்னையில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அவரும் சென்னையை விட்டு இப்போ சேலத்துக்கு போகிறப்பல சென்னையில் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்ட், இங்கேயே இருந்துட்டு இவர்கிட்ட க்ரீன் சிக்னல் வந்த பிறகு தான் அவரை அந்த தனியார் ஹோட்டலுக்கு அழைச்சி எல்லார் முன்னாடியும் அவர் அமர வச்சு அதிமுக பாஜக கூட்டணி புதுப்பிக்கப்படுகிறது, மீண்டும் உருவாகிறது அப்படின்னு அறிவிக்கப்பட்டார். அங்கே யார் தன்னுடைய கெத்து காமிச்சது? எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இது இஸ் அ மெசேஜ். அதுக்கு பிறகு யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அதெல்லாம் பல்வேறு ஓராண்டுகள் ஆச்சு. அதுக்கான எல்லாம் ஸ்மூத்தாக நடந்தது. ஸ்லோவாக சைலண்ட்டாக ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு கட்சியை மட்டும் எதிர்பார்த்தாங்க, தேமுதிக. அது அந்த பக்கம் போய் செட்டில் ஆகிடுச்சு. அதை தான் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, யார் யார் எங்கே சர்மம் சேர்ந்துட்டாங்க, நாங்கள் ரெடி, எப்போவுமே தயாராக இருக்கோம், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டுருக்கோம், இனிமே நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது தான் பாக்கிட்டார். 2 நாட்களில் கூட்டணி எல்லாம் தொகுதியெல்லாம் எவ்வளோன்றது முடிவாயிடும். ஒரு வாரத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறோம். அதுக்கு பிறகு விட்டு கொடுத்து பரஸ்பரம் ஒருத்தர் பேசி விட்டு கொடுத்து தொகுதிகள் யார் யாருக்கு என்னென்னு முடிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேர்தல் எதிர்கொள்வது தான் வேலை. இதை தெளிவாக வார்த்தைகளில் புரிய வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி 3 நாட்களுக்கு முன்னாடி. இப்போது காணொலி இதெல்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி கிளியர். இதை ஏன் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அதிமுக பாஜக கூட்டணி அங்கே பார் அதை சாப்பிட்ரு போகுது பிஜேபி, அதிமுக சாப்பிட்ரு போகுது பெரிய இனிமேல் பிஜேபி தான் அப்படின்னாங்க. பிஜேபி அதிமுக வீட்டு ஆஃபீஸுக்கு பூட்டு போடலாம்லாம் ஒருத்தர் சொன்னார். எல்லாத்தையும் கடந்து முடிச்சாச்சு. எதுக்குமே அவர் பேசலை, செயலில் காமிச்சிட்டார். பாஜக தலைவர் எம்ஜிஆர் மாளிகை அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுக்குறேன் வாங்கிக்கோனான்னு வாங்கிட்டார், முடிஞ்சு போச்சு. மேஜர் பார்ட்டி, நீங்கள் ஒரு நகைச்சுவையாக ஒரு இடத்துல சொன்னேன், வெளியூருக்கு போகும்போது பாக்ஸில் பெரிய பெரிய பொருட்களை தான் முதல்ல வைப்போம். பெரிய பேண்ட் ஷர்ட்டு, அப்புறம் சீப்பு, டூத் ப்ரஷ்ஷு இதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் தான் வைப்போம். அந்த மாதிரி நேற்று ஒரே நாள் தான் பேச்சுவார்த்தை நடந்தது, தொகுதி உடன்பாடு. ஒரே நாள் மேஜர் கட்சிகளுக்கு கொடுத்தாச்சு. பாஜக கொடுத்தாச்சு, பாமக கொடுத்தாச்சு, அமமுக கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. மொத்தம் புதிய நீதி கட்சி, பாரிவேந்தருடைய ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் கட்சி, இந்த மாதிரி தமாக ஒரு கணிசமான இடங்கள் தருவாங்க. அது ஒன்றும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கான தமாக தலைவர் ரொம்ப பண்பாளர், புரிஞ்சுக்கிட்டு சூழலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவார். முடிஞ்சு போச்சு. வேறு என்ன இருக்கே, சிக்கல் எதுவும் இருக்க போதில்லை. ஆனால் இந்த பக்கமாக சின்ன கட்சிகள் கூட கோபப்பட்டு வெளியே போகின்றன. தமிழக வாழ்வு உரிமை கட்சி மிகப்பெரிய கட்சி இல்லை, காங்கிரஸ் மாதிரியோ விடுதலை சிறுத்தைகள் மாதிரியோ பெரிய கட்சி இல்லை. குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுகள் போல நீண்ட பாரம்பரிய மிக்க கட்சிகள் இல்லை இல்லையா? ஆனால் அவங்க கோவப்பட்டு நான் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம், வெளில போகிறோம் அப்படிங்கிறார் வேல்முருகன். அதுக்கு பல காரணங்களை ஆட்சியாளருக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் பேசிட்டு தான் வெளில போகிறார். இல்லை, நடக்கிறது அதிகாரிகள் ஆட்சி அப்படிங்கிறார். அதான் அதிகாரிகள் பற்றிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தையும் சொல்கிறார், கருத்தையும் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பாயிண்ட் என்னன்னா, சின்ன கட்சி கூட தாங்கிக்க மாட்டேங்கிறா நீங்கள் நடத்துகிற விதத்தை. அதுதான் தொல் திருமாவளவன் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்களை நடத்துறது சரியில்லை, இன்னமும் நாங்கள் 25 வருஷம் பொண்ணும் போராடிட்டு இருக்கோம். முக்கியமான கருத்து ஒன்று சொல்லணும், சென்ற முறை மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்ற போது 25 இடங்களில் நாங்கள் போட்டியிட்டோம். நாங்கள் அந்த தொகுதிகளை நாங்கள் சுதந்திரமாக முடிவு செய்தோம். இந்த வார்த்தை தேசத்துக்கு குறிப்பிட்டதும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதந்திரமாக முடிவெடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கும்போது சுதந்திரமாக முடிவெடுப்பது முடியலை என்பது இம்ப்ளைடு. இட் இஸ் இம்ப்ளைட், புரிந்து கொள்ளப்படுது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6 இடங்களே வரலாற்றில் முதல் முறையாக 6 இடங்களுக்கு போட்டியிடுறதுக்கு கையெழுத்து போட்டோம் போன முறை சொன்னாங்க சிபிஎம் லீடர்ஸ் எல்லாம்.
இப்போ இன்னொரு வரலாறு உருவாக்கிட்டாங்க. 5 இடங்களில் தான் போட்டியிடும். கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ அடுத்த எலெக்ஷன் 4, 3, 2 அப்படியே ஒரே தான். எனக்கு தெரியல திமுகவை பொறுத்தவரையில். இல்லை, ஆனால் இதில் ஒரு 2 எம்பி வாங்குறாங்க, 12 எம்எல்ஏவாவது வாங்கணும்ல. 2 எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குறாங்க, அந்த கணக்கு சரி. தேமுதிகவும் வாங்கணும்ல. இல்லை, அதுதான் அந்த இவங்க கேட்டால் குரல் எழுப்பினா கூட இல்லைன்னு மறுக்குது. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம். ஏன் சேர்த்தீங்க? நிறைய கட்சிகள் இதுக்கு தான் தொல் திருமாவளவன் கேட்குற, எங்களை கேட்டால் நீங்கள் சேர்த்துட்டீங்க. இப்போ 3 பேர் சீட்டில் இருக்கோம் சார், இந்த சோஃபாவில் 3 பேர் உட்காரலாம். இன்னொருத்தர் இருந்தால் கொஞ்சம், நான் என்ன சொல்ல, என்னோட நண்பர் ஒருத்தர் வராரு, அவர் உட்காரணும்னா பக்கத்தில் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். நம்மோடு இருக்கிற மற்றவர்களிடம் குறைந்தபட்சம் தெரிவித்து, அனுமதி கூட வேணும் இல்லை, குறைந்தபட்சம் தகவலை தெரிவித்து வாங்க இன்னொரு ஆள் உட்காருங்க, இது சொல்லுவோமா இல்லை? அதே மாதிரி திமுகவுடன் விசிகே இருக்கிறது, திமுகவுடன் காங்கிரஸ் இருக்குது, திமுகவுடன் சிபிஐ இருக்கிறது, திமுகவுடன் சிபிஎம் இருக்கிறது. புதுசாக தேமுதிக வரப்போகுது. சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், தேமுதிக சேர்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்க ஒப்பீனியன்லாம் கூட கேட்க வேணாம். சேர்க்க போகிறவங்க தகவல் சொன்னாங்களா? வந்தாங்க, ராஜ்யசபா அள்ளி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு எவ்வளோ சீட் தர போகிறாங்களா அசம்பிளிக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட்டணிகள் கட்சிகளில் அவங்க மனம் புண்படுகிற வரையில் நடந்துக்கிறாங்க. நீங்கள் தானே திமுக தானே தேமுதிக சேர்த்துக்கிச்சு, திமுக தான் விட்டு கொடுக்க வேண்டியதானே? இதுதான் அவங்க லாஜிக்காக கேட்குற கேள்வி. அதுக்கு திமுகவோட வந்து எந்த பதிலும் இல்லை. காங்கிரஸ் இவங்க கொடுக்குற சீட் அளவுக்கு தேமுதிக வந்து டிசர்விங்கான்னு கூட தெரியல. அது கேள்வி. 10 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு அவ்வளோ டிசர்விங்கா? அவங்க விடுதலை சிறுத்தைகளை விட டிசர்விங்கா வந்து தெரியல. விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நீண்ட காலம் திமுக அடியில் இருந்தாங்க. திமுக செய்கிற தவறுகளை முட்டு கொடுத்தது இந்த கட்சிகள். இன்னும் சொல்ல போனால் திமுக செய்கிற சில காரியங்களை நியாயப்படுத்தி பேசியது தான் இவங்கெல்லாம். மாணிக்கம் தாகூர் ஓப்பனாகவே சொன்னார், இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகும், உங்களுடைய பாவ மூட்டையை நாங்கள் சுமக்கிறோம் அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் இது என்ன பியூட்டின்னா, இதை ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப வியப்பு. பட்டியலின சமூகத்துக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் நிறைய உண்டு. இதை தொல் திருமாவளவன் பல தளங்களில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணுவார், ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்ல மாட்டார், காவல்துறைன்னு சொல்லுவார். 2வது ஒன்றிய அரசு அப்படின்றார். ஒன்றிய அரசு பெரும்பாலும் அவர் சொன்னதில்லை. அந்த பட்டியலின சமூகத்துக்கு ஏற்படுகிற கொடுமைகளை பொறுத்தவரையில் தமிழக காவல்துறையை விமர்சனம் பண்ண கன்வீனியண்ட்டாக ஸ்டாலின் மனம் நோகக்கூடாது, ஆட்சியாளர் மனம் நோகக்கூடாது அப்படின்ட்டு. சிபிஐ சிபிஎம் வந்து தொழிற்சங்க தொழிலாளர் விரோத போக்குகளை தமிழக அரசு மேற்கொண்டால் பரந்தூர் விமான நிலையம் உள்பட விவசாயிகள் பிரச்சனைக்கு அப்போல்லாம் சிபிஐ சிபிஎம் எதுவும் பதில் பேசாது. அப்படியே இருந்தாலும் மத்திய அரசு போன்ற ஒன்றிய அரசு தவறு செய்துவிட்டு மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, நேற்று வரை பாஜக கூட்டணியில் பாஜகவோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டு கொள்கை கூட்டணி அப்படின்னா இது அதுதான். முந்தா நாள் வரை திட்டிட்டு ஓ பன்னீர்செல்வம் என்ன பாராட்டினாரோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாராட்டாங்க. இவங்க ஓ பன்னீர்செல்வத்தை திமுக அழகம் எவ்வளோ விமர்சித்து இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாருங்கள், எந்த காலத்திலும் கொள்கை கூட்டணின்னு சொன்னதில்லை. வெரி ப்ராக்டிக்கல், யதார்த்தமான ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து வரும். ஒரு இஃப்தார் விருந்து விழாவில் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த காலத்தில் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருந்த காலத்தில் திமுக நாங்கள் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கிறோம் அதெல்லாம் சொல்லிட்டு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு தெளிவுபடுத்தினார். இது எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுக மறந்துடும், திமுக கூட்டணிகள்லாம் மறந்துடுவாங்க. அதெல்லாம் அந்த ஞாபக செல்லில் இருக்காது. ஏன்னா அவரை எப்படியாவது பாஜக அடிமைன்னு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் தான். இந்த மெசேஜ் எதுக்கு? அதிமுக பாஜகவுக்கு விடுக்கும் மெசேஜ். அவன் உன்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு இல்லை. இதுதான் சிம்பிள். இதில் இப்போ இன்றைக்கி அடுத்த விஷயம் பேசணும் அப்படின்னா, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. 8931 நாட்கள் அரசாங்கத்தை தலைமை பீடத்திலிருந்து நடத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு. ஏன்னா 2001 2014 வரைக்கும் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத்.
2014 இப்போ 2025 இப்போ 26 வரைக்கும் 26 வரைக்கும் அவர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறாரு பிரதமரா. ஸோ கிட்டத்தட்ட 8900 நாட்கள் அவர் தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டை லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு. இது ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் படிக்கும்போது எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. அதையும் நான் சேர்த்தே உங்ககிட்ட கேள்வியாக முன் வைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. அதாவது பிரதமர் மோடியை வந்து எப்படி நீங்கள் அளவிடுவீங்க இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும்போது யாருக்குமே இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிரதமர் மோடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னார்னா 15 வருஷம் அவர் வந்து ஒரு பிரச்சாரக், ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரக்கா 15 வருஷம் எந்த அரசாங்க பதவியில எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பிரச்சாரக். அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆர்கனைசேஷனுக்குள்ள பாஜகவுடைய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியா, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு 15 வருஷம், மீதி ஒரு 15 வருஷம் வந்து முதலமைச்சரா. ஸோ கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பீப்புளோட கனெக்ட், இந்த மூணுத்தையுமே வந்து இந்த காம்போசிஷன்ல இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லீடர் இன்னைக்கு இந்தியா பாலிடிக்ஸ்ல யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு அனலிசிஸா அவர் வந்து சொன்னார். எனக்கு இது படிக்கும்போது அது ஞாபகம் இருந்துச்சு. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா அவரோட இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது நீங்கள் சொன்னதில் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறோம். அதாவது கூடுதலாக பெரிய தகவல் இல்லை, அதாவது மற்ற தரப்பினர் சொன்னது ஆர்எஸ்எஸ் இயக்கம் டெடிகேட்டட் இயக்கம், அர்ப்பணிப்புள்ள உணர்வு உள்ளவர்களை கொண்ட இயக்கம். அதில் உள்ள பெரும்பாலானோர் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், முழுக்க முழுக்க இயக்கத்துக்காகவே தங்கள் அர்ப்பணிப்பை செலுத்துபவர்கள். அதில் உள்ளவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்வாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வாங்க. 4வது, அத்தனை பேரும் ஒரே பாதையில், ஒரே குறிக்கோளோட, ஒரே லட்சியத்தோட, ஒரே சமமாக இணைந்து செயல்படுவார்கள். இதை சொன்னது யாருன்னா 2 தலைவர்கள். ஒருவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, இன்னொருவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன். சர்டிஃபிகேட் கொடுத்துக்க, நான் மிகைப்படுத்தலை, அவரும் மிகைப்படுத்த மாட்டார். இதெல்லாம் காணொலியில் பதிவாயிருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுடைய மற்ற விஷயங்களை அவர் ஹிந்துத்துவாலாம் விமர்சிப்பார், அது வேற. ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், அந்த இயக்கம் நரேந்திர மோடிக்கு கொடுத்து இருக்கிற பயிற்சியின் விளைவுதான் பல்வேறு இக்கட்டான பல விமர்சனம் தான். நமக்கும் ரிசர்வேஷன் உண்டு, எனக்கும் மோடி மீது விமர்சனங்கள் நிறைய இருக்குது, முதலமைச்சர் மோடியின் மீதும் பிரதமர் மோடியின் மீதும், அது வேற விஷயம். ஆனால் இயங்குதலில் டெடிகேட்டடாக இயங்குகிறார் அப்படிங்கிறது. இதை விட இன்னொரு தகவல் சொல்லணும், 2 தகவல் சொல்லணும். ஒன்று, அமித்ஷா இதை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரு நாளும் லீவ் எடுக்காத பிரைம் மினிஸ்டர். அவர் பிரைம் மினிஸ்டராக மட்டுமல்ல, சீஃப் மினிஸ்டராக இருந்தபோதும் அப்படி தான் செயல்படும். ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல். கலைஞர் கருணாநிதி அப்படி இருப்பார், ஆனாலும் அவர் அப்பப்போ ஓய்வு எடுத்துப்பார். அது யாரும் குறை சொல்லலை, ஏன்னா அவருக்கு உண்டான வயோதிகள், ஸ்ட்ரெஸ், நிறைய வேலைகள் இருக்குது. நரேந்திர மோடி அதையும் கடந்து தினசரியும் 4 லீவு, வீக்லி ஆஃபு எதுவுமே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரையில் இரவு நேரங்களுக்கு கூட அவர் அலுவலகத்திலிருந்து பணி செய்துவதாக கேள்விப்பட்டேன். வேறு கோப்புகளை பார்க்குறது, டிஸ்போசல் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்க, அது ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இதை விட்டுரும். இது ஒரு தகவல். அவர் குஜராத்தில் அந்த கலவரம் நடந்த சம்பவத்தில் கடும் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார். நான் ஏன் நரேந்திர மோடி சில தகவல் வெளிவராத சில தகவல்களை சொல்லியாகணும். அந்த குஜராத்தில் அவர் சிஎம்மாக இருந்தபோது இதுக்கு பிறகு அவருக்கு ஆலோசகர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்த சில அதிகாரிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு விஞ்ஞானி எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்ன கருத்து, அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவரின் உறவினர், இப்போது இல்லை, அவர் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் இருந்தவர், கண்ணையன்னு பேர், நான் பேரையும் சொல்லிக்கிறேன், ஒன்றும் தவறு இல்லை. அவரே வந்து மோடியினுடைய செயல்பாட்டை மிகவும் செயலாகத்தி பேசியிருக்கிறார். திட்டமிடுவார், எந்த இதையும் ரெட்டைபிசம் கிடையாது. யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனுக்குடன் பதில் போயிடும். அவர்கிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயம் ஆன்சர் கிடைச்சிடும். ஏதேனும் தாமதம் பார்த்தால் அந்த தாமதத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அத்தனை செயல்பாடுகளும் உண்டு. சட்டம் ஒழுங்கு பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. அடிப்படை தேவைகள் பெருமளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டன. இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு அதிகாரிகள் சொன்னது. அங்கே குஜராத்தில் இவர் ஹிந்தி இதுதான் சொல்கிறாங்க, ஹிந்தி திணிக்குது பாஜகன்னு. அவர் ஒரு தமிழ் அதிகாரியிடம் கேட்டது,
உங்கள் தமிழ்நாடு தென் மாநிலங்கள் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு, தமிழ்நாடு குறிப்பாக பெற்றிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். இருமொழி கொள்கை காரணம். தமிழும் ஆங்கிலத்தில் வலிமையாக இருக்கீங்க. மாநிலங்களில் ஆங்கிலத்தில் வலிமை கிடையாது. நாங்கள் பலசாலிகள், அதாவது திறமையானவர்கள் இல்லை. அது எங்களுடைய பலவீனம்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுடைய மாணவர்களும் ஆங்கிலத்தில் திறமை பெற்று வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலமைச்சர் நரேந்திர மோடி ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிட்ட சொன்னார். அப்போ என்ன சொன்னார்னா, எங்கள் ஸ்டேட்லேயும் மாநிலத்தில் குஜராத்லேயும் ஆங்கில பயிற்சிக்கான மையங்களை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது சொல்லி கொஞ்ச நாளில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அது என்ன ப்ராக்ரஸ் ஆச்சு அது ஃபாலோஅப் எனக்கு தெரியாது. ஏன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இப்போ யாரும் அங்கேயும் இல்லை, மத்தியில் இருக்காங்களான்னு தெரியாது எனக்கு. அந்த அறிவு விஞ்ஞானியும் இப்போது இல்லை, அதனால் நமக்கு பல தகவல்கள் தெரியும். இதெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான அம்சங்கள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேரே என்னிடம் சொன்னாலும் மோடியோட குஜராத்தில் ஆட்சி செஞ்சது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலவரம் நடந்த பிறகு சிறுபான்மை சமூகத்தின் வாயிலிருந்து கிடைச்ச சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அம்சத்துக்கு என்னன்னா டெடிகேஷன். வேலைன்னா வேலையில் ஃபுல் கான்சன்ட்ரேட். வேறு எந்த டைவர்ஷன் அவர் கிடையாது, இருக்கிறதா தெரியல. இந்த ஆர்கனைசேஷன் அமைப்பு, ஒரு இயக்கத்தின் அமைப்பில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற பயிற்சியும் அவர் போதிய அளவு பெற்றுவிட்டார். அதனால் தான் 75 வயசுலையும் அவர் தளராமல் உழைக்கிறார். அமித்ஷா சொன்னது அவனுக்கு லீவே எடுக்காமல். இன்னொருத்தரும் ஒப்பிடப்பட்டிருக்கா, பவன் சாம்லிங்னு சிக்கிம் முதலமைச்சர். அது ஒரு நீண்ட காலம் வருது. அவரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது, நம்பர் மட்டும் சொன்ன கூட நீண்ட காலம் வருது. அந்த ரெக்கார்டை முறியடிச்சிட்டாருன்னு அப்போது அமித்ஷா சொல்லாரு, லீவே எடுக்காத பிரைம் மினிஸ்டர். ஆக இந்த நீண்ட அனுபவம் வந்து அவருக்கு. இதில் ஒரு கூடுதலான கேள்வி, இப்போ இவர் வந்து நேருவோட ரெக்கார்டை பீட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, தோணுதா? பண்ணக்கூடும் தான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நிலைமையில். அது நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா தெரியல. அவரே ஒரு நாளைக்கு ஓகே ஐம் ரிட்டையரிங் அப்படின்ட்டாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதனால் அதை வச்சு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதே மாதிரி நிலை நீடித்தால் அவர் ரெக்கார்டு அடுத்த முறை தேர்தல் நடந்துன்னு வச்சுங்களேன், இதே செட்டப்லேயே இருந்ததுன்னா மோடியை தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து 2 தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று சிங்காநல்லூர், இன்னொன்று வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி எலெக்ஷனில் அவர் போட்டி போடும்போது கவுண்டம்பாளையத்தில் அந்த தொகுதி அசம்பிளி செக்மெண்ட்டில் அவர் நம்பர் 1 வந்தார். ஸோ அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறேன்? 2021 அவர் கண்டெஸ்ட் பண்ணார், ஆனால் தோல்வி. 2024 கண்டெஸ்ட் பண்ணார், 2வது இடம், தோல்வி. 26வது அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குமா உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரை கவுண்டம்பாளையத்தில் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக நினைக்கிறேன். 2வது 2024 மக்களவைத் தேர்தலின் போது அவர் தமிழக பாஜக தலைவராக இருந்தார். ஒன்று, அவர் எல்லா கான்ஸ்டியூன்சியும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எல்லா தொகுதியின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டிய நெசசிட்டி ஒன்று. 2வது, அப்போ திமுக ரொம்ப தீவிரமாக இருந்தது, அண்ணாமலை தோற்கடிக்கவே தீர வேண்டும் என்று எல்லா விதமான சாமதான பேத தண்டங்களை பயன்படுத்தினாங்க. ஆனாலும் மிக குறைந்த வித்தியாசத்தை தான் வெற்றி வாய்ப்பு எடுத்தார் அண்ணாமலை. அரவக்குறிச்சியில் தோற்றது மாதிரியோ இல்லை கோயம்புத்தூரில் அவர் போட்டியிட்ட போது. ஆனால் வெற்றி வாய்ப்பு என்பது அவருக்கு அதிகம் பிரகாசமாக இருக்கிறது. 3வது, இப்போது அவர் பெரிய அளவுக்கு தனக்கான தேர்தல் பணி ஆற்றுவதற்கு போதிய அவகாசம் இருக்குது. கட்சியினோட மாநில தலைவராக இல்லாததுனால பணிச்சுமை அதிகம் இல்லை. அதனால் போதிய கவனத்தை தன் தொகுதிக்கு செலுத்தலாம். அது அவருக்கு வெற்றி கனியை ஈட்டி தரும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.